இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. அப்படி நாளும் ஒரு கதை இன்றைக்கு 67ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையான கோபாலபுரம் என்கிற கதையை சொல்வதற்காக நம்முடைய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் வனிதா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அருமை பேராசிரியர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், பல்வேறு நிலைகளில் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கூடுதலாகவே சிறப்பித்து போற்றி வரக்கூடிய பேராசிரியர் வனிதா அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குலக நாயகர் பொறியியல் கல்லூரி ஸ்ரீ மணக்குலக நாயகர் பொறியியல் கல்லூரியுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மதகப்பட்டியில் இருக்கிற அந்த கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் வனிதா அவர்கள் இன்றைக்கு கதை சொல்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்று கதை சொல்லுமாறு தோழமையோடு அழைக்கின்ற தோழமையை கதை சொல்லுவோம். உங்களை பற்றி ஒரு நிமிடம் அறிமுகப்படுத்தி விட்டு கதைக்கு செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் புதுமை பித்தன் மற்றும் ஓசி கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் புதுமை பித்தன் சிறுகதைகள் குறித்த நாளும் ஒரு கதை இணைய வழி இணைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் வனிதா. மதையடிப்பட்டு கல்லூரியில இருக்கக்கூடிய மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியில இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் இருக்கிறேன். கதை ஆரம்பிக்குமா? இன்றைய கதை சொல்லியாக உங்களுக்கு புதுமை பித்தனுடைய கோபாலபுரம் என்ற சிறுகதை தொகுப்பை உங்களோடு கதை சொல்லியாக பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இந்த கதையினுடைய தொடக்கமே ஒரு சிற்றூரினுடைய சிறப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த கோபாலபுரம் அப்படின்ற சிற்றூர்ல நடந்த சில அவர் அந்த ஊருக்கு போறப்ப அவர் அங்க போயிட்டு இருந்து அந்த ஊர்ல அனுபவித்த விஷயங்களையும் சில மறக்க முடியாத சுவாரஸ்யங்களும் அவருடைய பார்வையிலிருந்து கதை சொல்வதாக இந்த கதை அமைகிறது. கோபாலபுரம் என்றது ஒரு சிற்றூர். அந்த சிற்றூர்ல இருக்கக்கூடிய மறக்க முடியாத சில விஷயங்களை பற்றி பேசுறார். சிறிது இடிந்த சிவன் கோயிலின் கோபுரம் ஊரின் கீழ்ப்புறத்தில் இருக்கும் மாந்தோப்பின் மீது ரஸ்தாவின் திருப்பத்திலிருந்து பார்த்தால் தெரியும். சாயங்காலத்தில், அதாவது அஸ்தமிக்கும் செங்கோலமான சூரியன் கிரகங்கள் மொட்டை கோபுரத்தின் மீது மாந்தோப்பின் மீதும் விழுந்து பளபளக்கும் சமயத்தில் நான் ஏன் சைத்திரனாக பிறந்திருக்க கூடாது என்று படும். ஊருக்கும் அந்த ரஸ்தாவுக்கும் ஏறக்குறைய 1/2 மைல் தூரம் இருக்கும். கோபுரத்தை தவிர அங்கு மனித வாழ்க்கையின் சின்னங்களை காண்பதே அருமை. தூரத்து மைதானத்தில் 2-3 எருமையோ ஆட்டுக்குட்டியோ மேய்வதை பார்ப்பதும் மாட்டுக்காரனின் குரல் கேட்பதும் விதிவிலக்கு. ஒரு கோபாலபுரம் அப்படின்ற ஒரு ஊரை பத்தி கதை சொல்லி பேசிட்டு வர்றாரு. அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த சிவன் கோயில்ல இடிந்த கோபுரம், அந்த இடிந்த கோபுரத்தை அந்த ஊரினுடைய சந்துல இருக்கக்கூடிய அந்த தெருவினுடைய முச்சத்தில் பாக்குறப்ப அங்க இருந்து ஒரு மாந்தோப், அந்த மாந்தோப்பின் மீது இருக்கக்கூடிய இடத்துல எட்டி பார்த்தாலே அந்த சிவன் கோயில் தெரியும். அந்த அளவுக்கு அழகான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் பாத்தீங்கன்னா, ரஸ்தா அப்படின்ற சொல்றது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு சொல்ல, அந்த வடமொழி சொல்ல பயன்படுத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஊருக்கும் அந்த ரஸ்தாவுக்கும் ஏறக்குறைய 1/2 மைல் தூரம் இருக்கும். கோபுரத்தை தவிர அங்கு மனித வாழ்வின் சின்னங்களே யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊராகவும் அந்த தனிமையான இடத்துல அந்த சிவன் கோயிலும் அந்த மாமரத்தை ஒட்டி இருந்தது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. தூரத்து மைதானத்தில் 2-3 எருமையோ ஆட்டுக்குட்டியோ மேய்வதை பார்ப்பது
மாட்டுக்காரனின் குரல் கேட்பதும் விதிவிலக்காக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத, எந்த ஒரு சத்தமும் மனிதர்களுடைய கூட்டமே அந்த இடத்துல சஞ்சரிக்காத ஒரு இடமாக இருக்கக்கூடியது. அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா, அறிபறியா எங்கேயாவது ரொம்ப தூரத்துல இருந்து தான் அவங்களுடைய சத்தமும் கேட்கும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க. வாழ்க்கையில் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அந்த மாந்தோப்பும், சிவன் கோயிலும் ஒட்டி இருக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்குது அப்படின்றத அழகா ஆசிரியர் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. வாழ்க்கையில் கசப்புற்றவர்களுக்கும் தனிமை என்றும், காதல் என்றும், அழகு என்றும் அர்த்தமில்லாமல் பேசும் கவிஞர்களுக்கும் அவ்விடத்தில் மன நிம்மதி கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில ரொம்ப துன்ப துயரங்களை அனுபவித்தவங்க, ரொம்ப வாழ்க்கையை விரக்தியா நினைத்து ரொம்ப துன்பத்துல இருந்து உழன்று போனவங்களுக்கு, அந்த இடமானது எப்படி தந்ததுன்னா, ரொம்ப இனிமையை குடுத்த ஒரு இடமா இருக்குது. தனிமை தான் அழகு, இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே அங்க போயிட்டு இந்த மாரி துன்பத்துல உழன்று இருக்கவங்கலாம் அங்க போனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படி மன நிம்மதியை தரக்கூடிய, அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது அப்படின்ட்டு அத சொல்றாங்க. நானும் அவ்வூரில் தங்கியவன் தான். அதாவது ஒரு காலத்தில் என்னை அவ்வூர்க்காரர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பெருங்கதை. அந்த கோபாலபுரத்துல கதை சொல்லி முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்த்து அந்த விஷயங்களை தன்னுடைய மனதுக்குள்ள பேசிக்கிறாரு. மனிதன் தெய்வ சிருஷ்டியின் சிகரம் என்று சாஸ்திரக்காரனும் விஞ்ஞானிகளும் யோகபித்து பாடும் முடிவு. மனிதனை பத்தி என்ன நினைக்கிறான்னா, மனிதன் வந்து தெய்வ சிருஷ்டியினுடைய சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தெய்வத்துக்கு நிகரானவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல சொல்லப்படுது. இததான் காலங்காலமா சாஸ்திரங்களும், விஞ்ஞானங்களும் சொல்லிட்டு வருது. மனிதன் வந்து தெய்வத்தினுடைய வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கதை சொல்லி பேசுறாரு. நான் கவனித்தவரை அந்த மாதிரி கேவலமான சிருஷ்டிகளை படைத்த பிறகு கடவுளுக்கு உணர்ச்சி ஏதாவது இருந்தால் வெட்கத்தினால் தூக்கு போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் கூறுவேன். ஏன் அப்படி இந்த இடத்துல வந்து மனிதனை வந்து ரொம்ப இழிவா ஆசிரியர் பேசுறாருன்னா, அவர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கங்கள், உள்ளுணர்வுகள் எப்படி இந்த கதையில வெளிப்படுது அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மனிதனாவது கடவுளாவது சீச்சி, சுத்த அபத்தம். இதில் தெய்வம் தன்னை வழிபட வேண்டும் என்றும் மனிதன் எதிர்பார்க்கிறதே அதைப்போல் முட்டாள்தனம் வேறு உண்டா? நான் மட்டும் கடவுளாக இருந்தால் கட்டாயம் இந்த சிருஷ்டி தொழிலை நெடுங்காலத்திற்கு முன்பே விட்டுவிட்டு தூக்கு போட்டுக் கொண்டிருப்பேன். மனித பிறப்பு ரொம்ப இருக்கக்கூடிய பிறப்பிலே அரிதான ஒரு பிறப்பா சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப வந்து வன்மையா கண்டித்து பேசக்கூடியவரா ஆசிரியர் இதுல வெளிப்படுத்துறாரு ஒரு சில விஷயங்களை. என்ன மனிதன் சி, அன்றைக்கு நடந்தது எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்கிறது. அதற்கு முன்பு கோபாலபுரம் என்னமாக இருந்தது. லட்சுமி ஒருத்தியே போதும். இல்ல வரக்கூடிய இந்த கோபாலபுரம் என்ற சிற்றூர் பத்தின ஒரு கதையில ஆசிரியர் வந்து லட்சுமி என்ற ஒரு கதை மாந்தரை பத்தி பேசுறாங்க. கதை பாத்திரம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லட்சுமியோடைய தம்பி சுந்து அப்படின்ற கதை பாத்திரத்தையும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய கணவன் பண்ணையார், இவங்கதான் இதுல வரக்கூடிய முக்கியமான கதை மாந்தர்களை பத்தி சொல்லியிருக்காங்க ஆசிரியர். லட்சுமி ஒருத்தியே போதும், ஊர் நிறைந்தாற் போல் இருக்க. சாயங்காலத்திலே சிவன் கோயில் கிணற்றில் ஜலம் எடுக்க வரும்போது தமிழ் பெண்மையின் லட்சியம், சீச்சி அவளும் நாற்றம் எடுக்கும் தசை கூட்டம் தானே. பெண்மையாவது லட்சியமாவது அவள் என்ன செய்வாள்? எப்பொழுதும் சிரித்த கண்கள், புன்னகை ஒளிந்த அதரங்கள். பண்ணை ஐயரின் மகள் என்றால் கவலை என்னத்துக்கு இருக்கிறது? மாமரத்து மோட்டுக்கிளை குயில்கள் போல் குதூகலமாக இருந்தாள். குயில்களுக்கும் மோகன குரல், இன்பத்தால் மற்றவரை துன்பப்படுத்துவது தெரியுமா? அப்படித்தான் அவளுக்கும் வாழ்க்கை இன்பம் பெருங்களிப்பாக சென்றது. அப்பொழுது நான் அங்கே போய் தொலைந்தேன். அப்பதான் வந்து இப்ப என்ன சொல்றாங்க இந்த கதையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவல்லபுரத்தோடைய சிறப்புகளை பத்தி பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாமரத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலுடைய சிறப்பு, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோயில். அந்த இடத்துல ஒரு ஆடு மாடுகளோ, ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு குரலோ,
மனித கூட்டமோ, எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாத ஆள் யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடமா இருக்கிறது. அந்த இடத்துல ரொம்ப வெறுப்பின் உச்சத்துல இருக்கவங்க, கவலையில இருக்கவங்க அங்க போனா ரொம்ப அமைதி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இடமாகவும், தனிமையில இருக்கக்கூடியவங்களுக்கு அது இன்பத்த தரக்கூடிய இடமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ஊர சொல்றப்ப லட்சுமி அப்படின்ற கதைப்பாத்திர பத்தி பேசுறாங்க. அவளுடைய கணவன சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதுல வரக்கூடிய கதை மாந்தர்களா சுந்து அப்படின்ற அவனுடைய தம்பிய பத்தியும், பண்ணையார் அவளுடைய அப்பாவ பத்தியும் பேசுறாங்க. அப்பொழுதுதான் நான் அங்கே போய் தொலைந்தேன். வேறு எந்த ஊராவது என் மனதில் தோன்றக்கூடாதா? எவனோ ஒரு முட்டாள் வாழ்க்கை இன்பத்தை கிரகிக்க வாழ்க்கை இன்பத்தின் சிகரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரவர்ணி கரையில் இருக்கும் சிற்றூர்களில் தங்க வேண்டும். அதிலும் முக்கியமாக கோபல்லபுரத்தில் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்தான். நானும் முட்டாள்தனமாக அங்கே சென்றேன். போன 1 மாசம் கொஞ்சம் கூட தலைகால் தெரியவில்லை. கோபாலபுரம் மோட்சமாக இருந்தது. எத்தனை கதைகள் எழுதினேன், எத்தனை கனவுகள் கண்டேன். கோபாலபுரம் அப்பப்பா, அதை நினைக்கும் பொழுதே சீச்சி, என்ன முட்டாள்தனம். பண்ணை ஐயரை போல் சிநேகிதத்திற்கு நல்ல மனிதர் கிடையாது. அவருடன் பேசிக் கொண்டிருந்தால் என்ன சுவாரஸ்யம். ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு பேய் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தெரியுமா? எவன் ஒருவனை கீறினாலும் ரத்தம்தான் வரும். உள்ளிருக்கும் தீமையை காண்பிக்கும் சிவப்பு வெளிச்சம் மாதிரி மனிதன். அதற்கப்புறம் அவன் சுவாரஸ்யமாக புழுகும் விதி. அதை பற்றி அதிகமாக கூற வேண்டுமானால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சரியான வேதாந்தம். அதிலிருந்துதான் அம்மாதிரியான அசட்டுத்தனம் வர முடியும். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம்? விதியாம் விதி. மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம்? விதியாம் விதி என்று சொல்கின்றார். நான் உட்கார்ந்து எழுதும் அறையிலிருந்து பார்த்தால் லட்சுமி ஜலம் எடுக்க போவது தெரியும். அவளது கலங்கமற்ற சிரிப்பு உள்ளத்தை எவ்வளவு தீர்த்தது என்று யாருக்கு தெரியும்? நான் மனிதன் கண்டவிடத்தில் எனது உள்ளத்தின் கொதிப்பை திறந்து காண்பிக்க முடியுமா? அதிலும் லட்சுமியிடம் மனிதனுக்கு குரங்குதான் எதை கொடுத்தாலும் பீத்த நுகரத்தான் தெரியும். இந்த கதையில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக சொல்கின்ற இந்த கதையில வரக்கூடிய இந்த கோபாலபுரம் என்ற ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்வு. இதுல ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அங்க நடந்த அங்க போறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஊர்கள் இருக்கும். அத பத்திலாம் என்கிட்ட சொல்லல. எவனோ ஒரு முட்டாள் சொன்னான் வாழ்க்கை இன்பத்தின் சிகரத்தை அனுபவிக்க வேணா திருநெல்வேலி ஜில்லாவுல இருக்கக்கூடிய இந்த தாமிரவரணி கரையில இருக்க சிற்றூர்ல தங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டு நான் அங்க போனேன். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய, ஒரு முட்டாள்தனமான செய்திகளை சொல்லக்கூடிய செய்தியா இருக்கிறது. எதையுமே ஆராய்ந்து பார்க்காம மூட நம்பிக்கை சார்ந்த விஷயத்தோடு இப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் போயிட்டு அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு இந்த காசிக்கு போயிட்டு வந்தா எல்லா பாவங்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப எல்லா பாவங்களுக்கும் மோட்சம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சே மனிதன் தவறு செய்கின்றான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமா சொல்றாங்க. அம்மா, மிதமா நிறைவு பண்ணிட்டீங்களா? பண்ணிதாம்மா? பண்ணிதாம்மா? முனைவரே, பேராசிரியரே, ஐயா கேக்குதுங்களா? கேட்குது. நிறைவு பண்ணிட்டீங்களா? இன்னும் குரல் வரும். ஐயா அப்படியே கதையை கொஞ்சம் படிச்சிடுறேங்க ஐயா, ஒரு நிமிஷம். சரிப்பா, சரிப்பா, சரி. ஏன்னா திடீர்னு நிற்கவும் என்னன்னு. நன்றி, நன்றி. இல்லங்க, கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கு. சரிம்மா. நான் உட்கார்ந்து எழுந்தும் அறையில் இருந்து பார்த்தால் லட்சுமி ஜலம் எடுக்க போவது தெரியும். அவளது கலங்கமற்ற சிரிப்பு உள்ளத்தை எவ்வாறு தீர்த்தது என்று யாருக்கு தெரியும்? நான்
கண்டவிடத்தில் எனது உள்ளத்தின் கொதிப்பை திறந்து காண்பிக்க முடியுமா? அதிலும் லட்சுமியிடம் மனிதனுக்கு குரங்குதான் எதை எடுத்தாலும் பித்து முகரத்தான் தெரியும். அவள் எனது லட்சியம். வேறு ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டு அவனை காதலிப்பவளை காதலிக்க எனக்கு உரிமை உண்டா? உணர்ச்சி உரிமையை தான் கவனிக்கிறதா? நட்சத்திரம் வேண்டுமென்று அழுகின்ற குழந்தைக்கு எதை கொடுத்து ஆற்ற முடியும்? எனது காதல் லாபம் எனக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் இம்மாதிரியான பாவங்கள் எத்தனை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். பாவம்தான் மனிதனது உடலை புனிதமாக்கிறது. இந்த விஷயத்தை சொல்லும்போது கடவுளினுடைய பெயரால் சொல்லக்கூடிய மூடத்தனமான சில விஷயங்களை சொல்றாங்க. கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய போலி சடங்குகளையும் ஆசிரியர் இதுல எள்ளி நகையாடக்கூடிய செய்திகளும் இதுல கூறப்படுது. மனிதன் அவனை போல் அசட்டுத்தனமான பிரகதிகளாக கிடையாது. மனிதனை புழு என்று ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எதையும் வெளிப்படுத்தாம அவன் என்ன பண்றான், ஒரு புழு மாரி துடித்து போகின்றான் அப்படின்ற அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வுகளையும், ஆசைகளையும் எதையும் வெளிப்படுத்தாம ஒரு புழு மாரி தான் அவன் இருக்கிறான் அப்படின்றத ஆசிரியர் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அவளுக்கு என் உள்ளத்து எரிமலையின் கொதிப்பு தெரியாது. அவனுக்கு அந்த பெண் மீது, லட்சுமி என்ற பெண் மீது அவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அவளுக்கு மீது ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் இருக்கிறது. ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள்ளே எரிமலையாக கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த நேரத்துல அவன் ஒரு புழு மாரி. ஏன்னா அவன் லட்சுமி வந்து இன்னொரு இன்னொரு இன்னொருவனுடைய மனைவி. அவளை எப்படி அவன் விரும்ப முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இந்த இடத்துல சொல்லப்படுது. கோபாலபுர மோகத்தில் நாவல் எழுத வேண்டும் என்று பைத்தியம் பிடித்தது. கோபாலபுரத்தில் வாழ்க்கையை சித்தரிப்பது இலக்கியத்தின் வெற்றி என்று நினைத்தேன். படமும் படிப்படியாக வளர ஆரம்பித்தது. அது லட்சுமியும் இடம்பெற்றது அதிசயமற்றது. சன்னலில் இருந்து பார்க்கும் பொழுது லட்சுமியின் களங்கமற்ற சிரிப்பு எனது நாவலின் வளர்ச்சியை ஊக்கமளித்தது. அன்று தீபாவளி. புருஷனும் பட்டாளத்திலிருந்து வந்திருந்தான். பண்ணையார் வீட்டில் ஏக தடபுடல் என்று நான் சொல்ல வேண்டுமா? மறுநாள் இந்த புழுக்களின் தன்மையை காண்பிக்கும் நாள் என்று யார் கண்டார்கள்? மத்தியானம் நான் அவர்கள் வீட்டிற்கு போனேன். வாசற்படியில் ஏறினேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருந்தது. பண்ணையார் நாற்காலியில் உட்கார்ந்தார். எதிரில் ஒரு சோபாவில் லட்சுமியும் அவள் கணவனும் உட்கார்ந்திருந்தார்கள். மூவருக்கும் எதிரில் அவள் தம்பி சுந்து பெரிய மனிதனைப் போல் உட்கார்ந்திருந்தான். லட்சுமியின் முகம் குன்றி போய் வெளுத்திருந்தது. அவள் கணவன் சித்திர பதுமை மாதிரி திருதிருவென்று விழித்துக் கொண்டிருந்தான். அம்பி அவரிடம் ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுத்தார். உமது மேஜையில் இருந்ததாம். அதை எழுதியது நீதானா? பாரும் என்றார். பண்ணையார், எனது மனம் கலங்கமற்றிருந்தால் தானே கடிதம் நான் எழுதியது என்று சொல்ல முடியும். கேக்குங்களா? கோபல்லபுரம் என்ற கதை மூலமாக ஆசிரியர் இதுல சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரினுடைய சிறப்புகளை பற்றி பேசிக்கொண்டு வராரு. அதுல வரக்கூடிய சில சொல்லாடல்கள், ரஸ்தா என்று சொல்லக்கூடியது, சைத்திரியனாக தன்னை பிறந்திருக்க கூடாதா, சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய பிறமொழி சொற்கள் இந்த கதைகள்ல அதிகமா இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கதை மூலமா ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பிலே ரொம்ப இழிவான பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா என்ன சொன்னா, மனித பிறப்பு தான். மனிதன் பேசக்கூடிய விஷயங்களை வைத்து வெளிப்படையாக அவன் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் வைத்து அவனை எடை போட முடியாது. அவனுக்குள்ளேயும் ஒரு குரோதமான எண்ணம், சிந்தனைகள் என்பது வெளிப்படும். எவனொருவனுடைய உடம்பை கிழித்தாலும் சிவப்பு ரத்தம் தான் வெளிப்படும். அதே போல அவன் உள்ளத்திலும் சில தவறான எண்ணங்களும், குரோதமான செயல்களும் நிறைய இருக்கத்தான் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. கடவுளுடைய பெயரால மனிதன் செய்யக்கூடிய மூட நம்பிக்கை சார்ந்த செய்திகள் எப்படி இதுல வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல சொல்றாரு. எதுவுமே செய்யாத ஒரு தப்புக்காக லட்சுமி அப்படின்ற அந்த பெண் இறந்து படுறான்.
அப்ப ஒரு சமூகத்துல ஒரு பெண் வந்து எப்படி பார்க்கப்படுறா? காலந்தோறும் ஒரு பெண்ண வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? ஒரு ஆணினுடைய பார்வையில் எப்படி பெண் பார்க்கப்படுறா? எதுவுமே செய்யாத ஒரு குற்றத்துக்காக அந்த அப்பாவி பெண் இறந்து போறா. இதுவே அந்த புழு, பூச்சி, இந்த அ மற்ற ஐந்தறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இப்படிலாம் சிந்திக்காது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிந்தனை, இழிவான சிந்தனையை செய்யக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித பிறவி தான். அப்ப இந்த பிறவி எதுக்கு அப்படின்ற மாரி, இதையே ரொம்ப ஆசிரியர் வந்து கடிந்து பேசுறாரு. இருக்கக்கூடிய பிறவிகள்லே இழிவான பிறப்பாக இருக்கக்கூடியவனா யாரு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன தான் அவர் கடிந்து பேசுகின்றார். ஏன்னா, மனிதனால தான் இப்படிப்பட்ட இழிவான செயல்கள செய்ய முடியும். வேற இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள்லாம் இப்படி சிந்திக்காது. தேவையில்லாத செய்யாத ஒரு குற்றத்துக்காக அப்பாவி பெண்ணானவ இறந்து படுகின்றாள் அப்படின்ற ஒரு அவருடைய ஆதங்க உணர்வையும் இந்த கதை மூலமா அவர் வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு துயரமான சிந்தனைகள், அந்த மறக்க முடியாத சில செயல்பாடுகள் மைக் ஆஃப் ஆயிடுச்சுமா? மைக் ஆன் பண்ணிருக்குமா? பேராசிரியர் வனிதாம்மா? பேராசிரியர் வனிதாம்மா? ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்க. மனிதன் காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். செய்த பாவங்கள் தீரும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப கடவுளுடைய பெயரால நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து ஆசிரியர் அவர்கள் வந்து ரொம்ப கடிந்து பேசக்கூடிய ஒரு செய்தியா பார்க்கிறோம். பேராசிரியர் வனிதாம்மா? பேராசிரியர் வனிதாம்மா? ஐயா கேக்குதுங்களா? ஐயா? கேக்குது. சொல்லுங்கம்மா. இந்த கதையில ஆ ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்து பொதுவா புதுமை பித்தனுடைய கதைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, சமூகத்துல நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும், கடவுளினுடைய பெயரால சொல்லக்கூடிய சடங்கு முறைகளையும் ரொம்ப எ எள்ளி நகையாடக்கூடிய ஒரு எழுத்தாளரா புதுமை பித்தன் அவர்கள் இருக்கிறாரு. இந்த வகையில இந்த கதையில சொல்லக்கூடிய செய்திகள் வந்து மனித பிறவி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கடிந்து பேசக்கூடியவரா ஆசிரியர் வெளிப்படுறாரு. ஏன்னா, ரொம்ப எந்த அளவுக்கு இழிவான ஒரு செயல்களை எப்படி ஒரு மனிதனானவன் இப்படிலாம் யோசிக்க முடியுமா? இப்படிலாம் நடக்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? அப்படின்ற எல்லா விஷயங்களிலும் மனிதன் இந்த இந்த கதையில ரொம்ப வக்ரமான ஒரு புத்தி கொண்டவனாக மனிதன் இருக்கிறான். இந்த மனிதனை படைக்கக்கூடிய கடவுளையே அவர் வந்து இதுல வந்து கேள்வி கேட்கிறார். இப்படிப்பட்ட மனித பிறவிகளை ஏன் இந்த படைக்கும் தொழிலையே நீ விட்டு விட வேண்டியதானே அப்படின்ட்டு கடவுளையே வந்து கேள்விக்குரியவர்களா ஆக்குறார் இந்த கதை மூலமா. அதுவும் செய்யாத ஒரு தவறுக்காக. ஏன்னா, கதை சொல்லி வந்து அவரு மீது இருக்கக்கூடிய அந்த தவறு. அவரு தான் அந்த பொண்ண விரும்புறாரு. விருப்பம் கொள்றாரு. ஆனா, அந்த ஒரு விஷயத்த ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்தி சொல்ல முடியாம ஒரு புழு மாரி துடித்துக் கொள்கின்றான் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அதுல அதுக்காக அவர் எதுவும் தண்டனை அனுபவிக்கல.
செய்யாத குற்றத்துக்காக இந்த சமூகமானது காலந்தோறும் வந்து பெண்களை எப்படி பார்க்கிறது? ஒரு செய்யாத விஷயத்துக்காக அவள பலவாறு அவதூறு பேசும்போது, அவ எப்படியும் தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்டு அந்த அப்பாவி பெண் இறந்து போறா அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த கோபாலபுரத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்தது. இன்னும் கதையாசிரியர் ஆரம்ப காலங்கள்ல போயிட்டு ஒரு எழுதக்கூடிய கதைகள்லாம் எப்படி அவருக்கு உத்வேகத்த இதுவா குடுத்ததோ, லக்ஷ்மியினுடைய இறப்பு அது அப்படின்ற செய்திகள பார்க்கிறப்ப, அத வந்து அவர் ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கின்றார் அப்படின்றத இந்த கதையில நம்ம உணர்ந்து கொள்றோம். நன்றிங்க. நன்றி பேராசிரியரே, மிக்க மகிழ்ச்சி. நல்லா நிறைவா இருந்தது. சிறப்பு. வழக்கம் பின்னூட்டத்தை தொடக்குமாறு கணேசன் சாத்தூர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி முனைவர் பேராசிரியர் வனிதா அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த கதையை சொல்லி முடித்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் சொல்லியது போல ஒரு சமூகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை குற்றங்களையும் செயல்பாடுகளையும் கதையாசிரியர் தன்னுடைய கதையில் சொல்லி அது எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை வந்து அவர்களை சாடுவதாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு கதையாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கதையில அவர் பாருங்களேன், அதாவது மனிதன் என்பவன் தெய்வத்தினுடைய சிருஷ்டியில் சிகரம் போன்றவன் என்று சாஸ்திரங்களும் விஞ்ஞானங்கள் சொன்னால் கூட, ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அவலங்களையும் சீர்கேடுகளையும் பார்க்கும் பொழுது அந்த கடவுளே வந்து தூக்கு போட்டு சாகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த ஊரில் நடக்கக்கூடிய தேவையில்லாத செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு சொல்லக்கூடிய கதையா இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா தெய்வம் தன்னை வழிபட வேண்டும் என்று மனிதனை எதிர்பார்க்கிறதே அதை போல் முட்டாள்தனம் வேறுண்டா அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன, அதாவது தெய்வம் வந்து மனிதன் வந்து நம்மளை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாப்லையா, இல்ல மனிதன் தெய்வத்தை வணங்க வேண்டும் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது வந்து, தெய்வம் வந்து மனுஷன் வந்து நம்மளை வந்து வணங்கணும்னு இந்த எந்த தெய்வமும் சொல்ற போறது இல்லை. ஆனா அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம பார்த்து போதும். இந்த கோவாலபுரத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி ஜில்லாவில் அப்படி ஒரு கிராமத்துல நம்ம போய் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இன்பத்தின் சிகரம் போன்று இருக்குன்னு சொல்லி யாரோ ஒரு முட்டாள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நடப்பதெல்லாம் பார்த்தால் அதுக்கெல்லாம் ஏறுமாறாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஊரில் நாம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த லட்சுமியை பற்றி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஜலம் எடுக்க வருகிறாள் தமிழ் பெண்மையின் லட்சியம், சீச்சி அவளும் நாற்றம் எடுக்கும் தசை கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு? அப்ப மென்மையானது லட்சியமாவது அவ என்ன செய்வாள் அப்படிலாம் சொல்ற. அப்ப அந்த பொண்ணுமே வந்து அப்படி தண்ணி எடுக்க போகும்போது இவனிடத்தில் வந்து ஒரு காதலனை ஈடுபட்டாளா என்னென்று நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே நான் கதைக்காக இதை எழுதினேன், ஆனா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடல, அதனால அந்த பொண்ணு வந்து அப்படி தற்கொலை செஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாப்புல. இப்படி அந்த அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளைத்தான் அவர் வந்து சொல்லிட்டு போறாங்க. ஒரு கதை வந்து இப்படித்தான் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா மக்களும் இப்படித்தான் இருக்காங்க, சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப திருந்ததுக்கான வழியே காணோம், இது வந்து கடவுளுடைய படைப்பிலேயே இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல கதைதான், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கதையாக அமைந்திருக்கிறது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் வனிதா அவர்கள் மிக அற்புதமாக அந்த கதையை எடுத்து சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, பின்னூட்டத்தையும் அவர்கள் விரிவாகவே சொல்லிவிட்டார்கள். பின்னூட்டமாக என்ன சொல்வது என்று திகைத்த வேளையில் சில செய்திகள் என் மனதில் தோன்றியது. இந்த கதையில் உணர்ச்சி மயமான மனது அப்படிங்கிறத காட்டுறார். இந்த உணர்ச்சி மயமான, அதாவது எமோஷனல் மைண்டு என்று சொல்லுவாங்களே, அந்த இது உணர்ச்சி மயமான அந்த மனசு
எதையெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னா கோபம், வருத்தம், மகிழ்ச்சி, பயம் இவற்றை வெளிப்படுத்தும். ஆனா இவற்றால் வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா எமோஷனல் மைண்ட்னால வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய உண்டு. அது உடல் நலத்தையும் கெடுக்கும், நடத்தையையும் பாதிக்கும் என்று மனதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த கதையிலயும் அதே போல தான் உணர்ச்சி மயமான அந்த மனதை உடைய அந்த எழுத்தாளர். அவருக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகள் நம்மையும் அது சேர்ந்து பாதிக்குது. எப்பவுமே தனிமையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றதோ, அதுதான் அந்த மனிதனுடைய உண்மையான சிந்தனை என்று சொல்லுவாங்க. தனியா இருக்கும்போது ஒருத்தன் எத பற்றி யோசிக்கிறானோ, அதுதான் அந்த மனிதனுடைய உண்மையான சிந்தனை. இங்க இவன் புரட்சி பண்ணக்கூடிய எழுத்தாளனாக இருந்தா கூட, இவனுடைய மனதும் அங்கே தடுமாறுவதாக அவர் காட்டுறார். ஒரு எழுத்தாளர் மூலமாக. அதுல இவரும் ஒரு சிருஷ்டி கர்த்தா தான். யாரு இந்த எழுத்தாளரும். இறைவனும் ஒரு சிருஷ்டி கர்த்தா தான். ஆனா, கடவுளுக்கு ஏதாவது உணர்ச்சி இருந்தால், வெட்கத்தினால் தூக்கு போட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றத நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். ஏன்னா, இவருடைய மனதும் வெட்கப்படுது கட்டாயம். அவர் ஒண்ணும் அத்துமீறல. அவர் பார்க்கிறாரு, மனது விரும்புது. அவள் ஒரு திருமணமான பெண் என்பது அவருக்கு தெரியுது. ஆனா, இந்த உலக இயற்கை ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால, அதனுடைய விளைவாக அவருடைய மனது தடுமாறுது. அத கூட அவர் எப்படி நிறைவேத்துறாருன்னா, தன்னுடைய கதைகள்ல அதே கேரக்டர், அதே கதாபாத்திரத்த கொண்டு வராரு. அதத்தான் மேஜையில எழுதி வச்சுட்டு வெளிய போறாரு. சுந்துவுக்கு என்ன கோபமோ தெரியல, என்ன வன்மமோ தெரியல. அதை எடுத்து கொண்டு போய் குடும்பத்தவர்ட்ட கொண்டு போய் அவன் விவரம் தெரியாத சிறு பையனா இருக்கான். அவன் கொண்டு போய் காமிச்சிருதான். விளைவு விபரீதமா போயிருது. ஒரு அப்பாவி பெண், அந்த பெண் இறந்து போறா. என்ன ஒரு அசட்டுத்தனம் அப்படின்னு இவரு சொல்றாரு. அந்த பொண்ணு இறந்தப்போ, என்ன ஒரு அசட்டுத்தனம். ஏன்னா, இதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுட்ட இல்லையே. மற்றவர்கள் தன்னை தவறா பேசிட்டாங்களேங்கிற அந்த ஒரே உணர்வுல தற்கொலை செய்யக்கூடிய அந்த நிலை, அது பரிதாபம். அப்போ பெண்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளணும். சில சமயங்கள்ல அப்படிதான் இருக்கும். நான் ஒரே ஒரு செய்திய சொல்றேன். ஒரு திருமண வீட்டுக்கு போனப்போ, பெண்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஓசை எனக்கு ஒரு பேச்சு ஒலி எனக்கு கேட்குது. என்ன அப்படின்னா, "அவன் உன்னையே மொறச்சுக்கிட்டு இருக்கான்டி" அப்படின்னு ஒரு பெண் சொல்றா. "மொறச்சா மொறச்சுட்டு போறான்டி. அதுக்காண்டி அவன் கண்ணையா பிடுங்க முடியும்?" அப்படின்னு இன்னொரு பெண் சொல்றா. இந்த ஏன்னா, அ நம்ம உலைவாயை மூட முடியும், ஊர்வாயை மூட முடியாதுங்க மாரி, இங்க பிறருடைய அந்த கண்களை நாம வந்து மூடி வைக்க முடியாது. நாம அத புறக்கணிப்பது தான் நல்லது அப்படிங்கிறது இந்த 2 பெண்மணிகள் பேசக்கூடிய அந்த பேச்சிலிருந்து வெளிப்படக்கூடியது. ஆனா, எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு தன்மை வரணும் ஓ என்பது போல, அதாவது பெண்கள் சில பாதிப்புகள் வந்தாலும் தன்னைத்தானே அ தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த அசட்டுத்தனம் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அவருக்கே தெரியுது. ஆஹா! நாம செஞ்ச தவறு. இந்த பெண்ணு ஏன் இப்படி ஒரு அசட்டுத்தனமான ஒரு முடிவுக்கு போனா? என்ற அந்த குற்ற உணர்வும் அவருக்கு வருது. அ இது 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 மாதிரியான ஒரு நிலைய அந்த பெண்ண பற்றி அவர் சொல்லும்போது களங்கமற்ற சிரிப்புன்னு தான் சொல்றாரு. அந்த அதனால இவருடைய எண்ணம் வேறு விதமா இருக்கு. அதே சமயம் இன்னொரு வரியையும் புதுமைப்பித்தன் இங்க பதிவு பண்றாரு. "பாவம் தான் மனிதனது உடலை புனிதமாக்குகிறது." இது இதுக்கு நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு எனக்கு சரியான ஒரு இது தெரியல. ஏன்னா பாவம் தான். ஆனா பாவம் செஞ்சவன் தான் கங்கையிலும் மற்ற மற்ற காவிரியிலயும் போய் குளிச்சு தன்னை புனிதமாக்குறான் தன் உடலை. அப்படியெல்லாம் பார்க்குறோம். அது இந்து மத சார்பானது. இதுலயும் மறைமுகமா ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு. "பாவம் தான் மனிதனது உடலை புனிதமாக்குகிறது." அ அப்படிங்கிற ஒரு செய்திய அவரு சொல்றாரு. அப்போ பாவம் பண்ணா தான் மனுஷன் புனிதமா மாறுவானா? அப்போ புனிதமா மாறணும்னா ஒவ்வொருத்தனும் பாவம் செய்தே ஆகணுமா? அது அதுவும் ஒரு விதமான அசட்டுத்தனம் தான். அது முடியல. கடைசியா பார்க்கும்போது, மறக்க முடியாத மனத்தின் பாறாங்கல் கோபாலபுரம். கடைசியா கோபாலபுரத்துக்கு தனிமை தேடி இனிமையான ஒரு படைப்பை உருவாக்கணும்னு வந்த அந்த எழுத்தாளர், இந்த கோபாலபுரம் மறக்க முடியாத ஒரு பாறாங்கல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப தன்னுடைய மனது அங்க பாறாங்கல்லா மாறிப்போச்சு. எதார்த்தமான உணர்வுகளை படைத்தவன் இறைவனா? இல்ல இயற்கையா? என்ற ஒரு பெரிய பட்டிமன்றமே இதில வைக்கலாம். அப்ப மனித உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாவிட்டால் பலவிதமான பாதிப்புகள் வரும்.
அது பாவம் செய்யாதவர்களுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்ல வர்றார். அருமையான சிறுகதை, நல்லா சொன்னாங்க. முனைவர் வனிதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி அம்மா அருமையா கதை சொன்னாங்க. தொடர்ச்சியா நல்லா கேட்குற மாதிரி அழகா சொன்னாங்க. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைய இந்த கதையில கோடு போட்டு வச்சிருந்தேன். ஆனா எங்க பகுதியில இப்ப இடி மின்னலா இருக்கும். சுருக்கமாவே சொல்லிடுறேன். கதை நல்ல கதை. இதுல என்னன்னா, அந்த லட்சுமின்றவ வந்து ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி, ஐயர் வீட்டு பொண்ணு. அவங்கதான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு அந்த தொட்டுட்டா தீட்டு, தள்ளி நில்லுங்கோ அப்படியெல்லாம் சொல்லி மனுஷனை தள்ளி வைக்கிற சாஸ்திரம் கற்ற ஒரு ஐயர் இந்த லெட்டர், இந்த கடிதம் எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமலே இவங்க வந்து தான் பெற்ற பொண்ணையே சந்தேகப்படுறாரு. 1000 சாஸ்திரம் கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அன்றாட வாழ்க்கையோட தத்துவம் தெரியாத ஒரு ஐயரா இருக்காரே அவரு. அந்த கோபம் எனக்கு ரொம்ப நிறைய வரிகள் நல்லாவும் இருக்கு. அதே சமயம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி பாவம்தான் மனிதனுக்கு உடலை புனிதமாக்குகிறது. அது எனக்கு புரியலை எனக்குமே. அவரு இது வந்து கடிதம், கதைக்காக எழுதிய ஒரு கதாபாத்திரத்தின் கடிதம்னு எவ்வளவோ சொல்லியும் கூட அவங்க புரியாம அவன் மேலேயே பழி சொல்றாங்க. அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு. மனம் களங்கமாக இருக்கும் பொழுது என்னதான் சொல்ல முடியும்? மனம் தெளிவா இருந்தாதான் எது சொன்னாலும் ஏத்துக்கும். ஐயருக்கு சரியில்லை மனசு. அவர் பாட்டு வாய்க்கு வந்த மாத்திரத்துல பேசுறாரு. நல்ல கனத்த ஒரு கதாபாத்திரம். கொஞ்ச நேரம் மட்டுமே வந்து போறது, ஆனா நச்சுன்னு மனசுல உட்கார்ந்துருச்சு. எனக்கு அந்த கடைசி 2 வரிகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மறக்க முடியாத மனத்தின் பாறாங்கல் கோபாலபுரம். ஒரு கதை எழுதுறதுக்காக ஒருத்தர் வந்தாரு. எல்லாருமே அழகா கண்டா ரசிப்பாங்க. அது மரம் செடி கொடி அப்படின்னு ரசிச்சாலும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவாங்க. மனித இயல்பு தானே. அவனும் ரசிக்கிறான். அத ஒரு கதையில ஒரு கதாபாத்திரமா, தனக்கு கிடைக்கலன்னாலும் அது ஒரு கதாபாத்திரமா கொண்டு வரலான்னு எழுதும் போது தவறு செய்யாத அந்த 2 பேருமே தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் லட்சுமி தண்டனை, கதாசிரியரா இருக்கிற அவருமே தண்டனை அனுபவிச்சிடுறாங்க. அதனாலதான் அவர் அந்த கோபாலபுரத்து மேல ரொம்ப கோபம். மனுஷன் மேல அதுக்கு மேல கோபம். அந்த கடவுளுக்கு உணர்ச்சி ஏதாவது இருந்தால் வெட்கத்தினால் தூக்கு போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் கூறுவேன். அழுத்தமான வரிகள், அவ்வளவு கோபம். அந்த லட்சுமின்ற கேரக்டர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒரு அந்த சம்பவம், தவறு செய்யாத 2 ஒரு உயிர் போயிடுச்சு, இன்னொன்னு உயிரை தாங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால அருமையான கதை, ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிவு வந்து எதிர்பார்க்காத ஒரு முடிவா இருந்துச்சு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. விஜிலாமா. அனைவருக்கும் வணக்கம். முதலில் கதை சொல்லி வனிதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டுகளும். இந்த கதையில எடுத்துக்கிட்டோம்னா, அந்த எழுத்தாளர் மொத்தத்துல சொல்ல போனா ஒரு எழுத்தாளராக சொல்கிறேன் நான். ஒரு கதாபாத்திரம் நமக்கு வந்து வெளியில இருந்து தான் கிடைக்கும். புற உலகில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய, இல்லைன்னா கேட்கக்கூடியதான் நமக்கு கிடைக்கும். ஆனா அதே பெயர் போட்டு எழுதக்கூடாது. மாலாங்கிறத கமலாங்கிற பொண்ணை விமலான்னு வேணா எழுதிக்கலாம். அவ நெட்டையா இருந்தா குட்டையா இருந்தான்னு எழுதிக்கலாம். சுருட்ட முடியும்னா அவளுக்கு கோரை முடின்னு எழுதிக்கலாம். அப்படி கொஞ்சம் மாற்றம் செய்துதான் எழுதணும். ஏன்னா இல்லைன்னா மாட்டிக்கும். இந்த கதையில் வரக்கூடிய கோபாலபுர கதையில் வரக்கூடிய எழுத்தாளரும் அப்படிதான் மாட்டிட்டாரு. ஆனா எழுதும்போது அப்படிதான் தோணும். அந்த பேரை போட்டாதான் ஒரு நிம்மதியா முழுமையா எழுதின ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா பின்விளைவுகளை நினைச்சுதான் அதை மாத்த வேண்டிய ஒரு எண்ணம் வரும். இல்ல இதுல இருந்தானா இந்த கதையை வந்து இன்னார்தான், அந்த கதைக்குள்ள இருக்கிற நபர் இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கறக்காக அந்த கதையை வந்து அந்த கதையினுடைய பெயரை வந்து மாற்றுறது உண்டு. எனக்கும் அந்த இதெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அதுதான் இந்த கதையினுடைய மிகப்பெரிய ஒரு படிப்பினை.
இன்னொன்னு, இந்த கதாசிரியர் எழுதும்போது அவருக்கு வெறுப்பு நிறைய இருக்கு. கடவுள் மேல இருக்கு, ரொம்ப வெறுப்பு இருக்கு. தெய்வம் தன்னை வழிபட வேண்டும் மனிதனை எதிர்பார்க்கிறதே, அதே போல் முட்டாள்தனம் வேறு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் கடவுள் இப்படி ஒண்ணு படைச்சதுக்கு தூக்கு போட்டு சாகணும் அப்படிங்கிறாரு. கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு காதல் தோல்வியில. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கோபத்துல பேசுறாரு. சரி, கடவுளை தான் அப்படி திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா மனிதர்களை வந்து புழுன்னு எழுதுறாரு. மனிதன் புழுன்னு எழுதுறாரு. அப்புறம் அடுத்து அவங்க வீட்டுல போய் அவங்கள போய் பார்க்கும் பொழுது மறுநாள் இந்த புழுக்களின் தன்மையை காண்பிக்கும் நாள் என்று யார் கண்டார்கள் அப்படிங்கிறாரு. மனிதனை புழு என்கிறார். அதே மாதிரி பெண்மையை பத்தி பேசும்போது பெண்ணை ரொம்ப ரசிக்கிறாரு. அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு லட்சுமிய. அந்த ஊருக்கே அவ ஒரு ஜொலிப்பா இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஆனா சொல்லும்போது சீச்சி அவளும் நாற்றம் எடுக்கும் தசை கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிடுறாரு. மனுஷனை பத்தி பேசும்போது எவனொருவனை கீழினாலும் ரத்தம் தான் வரும், உள்ளிருக்கும் தீமையை காண்பிக்கும் சிகப்பு வெளிச்சம் மாதிரி அப்படி சொல்றாரு. மனிதனை திட்டுறாரு, கடவுளை திட்டுறாரு, பெண்ணை திட்டுறாரு. என்ன வெறுப்பு நிலையில இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த லட்சுமியை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு நாவல் எழுதணும்னு தோணுது. அவர் உட்கார்ந்து எழுதுறாரு. அது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பெண் கிணத்துல விழுந்து இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவருடைய ஏற்கனவே அந்த கோபாலபுரத்து சிற்றூர்ல போய் இருந்துட்டு அப்புறம் பின்னால் நினைச்சு பாக்குறாரு, நம்ம அப்படி போக முடியுமா? அந்த நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாறாங்கல்லா இருக்குது கோபாலபுரம்னாலே. இதுல எனக்கு 2 டவுட் இருந்தது. ஒண்ணு, எல்லாத்துக்கும் அரசெல்வி அம்மாவுக்கும் இல்லைன்னா பனித்துளி பாலசுப்ரமணிய ஐயா சொன்ன மாதிரி பாவம்தான் மனிதனது உடலை புனிதமாக்குகிறதுங்கிறதுல ஒத்துக்கவே முடியல. புண்ணியம்தான் மனிதனது உடலை புனிதமாக்கிறதுனா கூட பரவாயில்ல, பாவம் எந்த வகையில ஒரு மனிதனை புனிதமாக்கும் அப்படிங்கிறது புரியல. இன்னொன்னு, நான் ஏன் சத்திரியனாக பிறந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தார். அந்த கோயிலுடைய வர்ணனை பத்தி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய கிரகங்கள் மொட்டை கோபுரத்தின் மீதும் மாந்தோப்பின் மீதும் விழுந்து பளபளக்கும் சமயத்தில் நான் ஏன் சத்திரியனாக பிறந்திருக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு எதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு? இப்போ சத்திரியன் சொன்னான்னா இந்த 4 வர்ண முறைப்படி பாத்தீங்கன்னா பிராமணருக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க. அவங்க போர் வீரர்களாகவோ இல்லைன்னா நிலம் நிறைய வைத்திருப்பவர்களா இருப்பாங்க. ஒருவேளை பண்ணையார் மாதிரி, அதாவது அவர் அந்த ஐயரை பண்ணையார் தான் சொல்றாரு, பண்ணை தான் சொல்றாரு, ரொம்ப செல்வந்தர்னு சொல்றாரு. அவரை மாதிரி நம்மளும் ஒரு செல்வந்தரா இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்றதுனால நான் ஏன் சத்திரியனாக பிறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுது. இன்னொன்னு, எல்லா விஷயத்துக்கும் இந்த பெண்கள் ஏன் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்மையில கூட நான் இந்த கிணத்தில் விழுந்து இறந்து போகின்ற பெண்கள் குறித்து நிறைய பேர் எழுதிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இன்னைக்கு 6 மணிக்கு மேல இந்த கதையை வாசிக்கும் போது நல்லதங்கால்ல இருந்து கோட்டை கிணறு எழுதின வேலராமமூர்த்தி, அப்புறம் உதயசங்கர், ஆனைக்கிணறு, ஆனை திருக்கிணறு, இப்படி ஒவ்வொரு கதை, நாரணம்மா, தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதின நாரணம்மா, இப்படி தாயத்தினில இருந்து வர தில்லை, இப்படி ஒவ்வொருத்தர் கதையா பார்த்துட்டு வரும்போது இந்த கதை எனக்கு கிடைக்க அண்ணாவினுடைய கொலைகாரி, இப்படி ஒரு 10 எழுத்தாளருடைய அந்த கதைகளை எடுத்திருந்தேன் நான். இன்னைக்கு எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சின்னு சொன்னா, ஒரு தகவல் திரட்டும் பொழுது அல்லது ஒரு கட்டுரைக்காக எழுதும் போது கிடைத்த ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு கிணற்றில் விழுந்த ஒரு இப்படியும் எழுதியிருக்கிறாரு, கிணற்றில் விழுந்த அதனுடைய பின்புலம் நமக்கு தெரியுது. சந்தேகப்பட்ட காரணத்துக்காக இவள் இறந்தாள், இந்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக சந்தோஷப்பட்டேன். ஆனா பெண்கள் ஏன் இப்படி இறந்து போகிறார்கள்ங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அந்த பையனை நினைச்சா கடுப்பா வருது. தம்பி வீட்டுக்குள்ள அவர் இல்லாத நேரத்துல கூட சரளமா போய் வரக்கூடிய ஒரு சுதந்திரம் பெற்றிருந்த அந்த தம்பி சுந்துங்கிறவன், சுந்துன்னு சொல்றாங்களா என்னவோ தெரியல, அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தான். அவர் இல்லாத சமயத்துல தானே அவர் மேஜையில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். அப்படிங்கும் போது அந்த பையன் மேலையும் ஒரு வருத்தம் வருகிறது. இந்த பாவம்தான் மனிதனை உடலை புனிதமாக்கிறதுங்கிறது யாராவது விளக்கி கொடுத்தால் நன்றாக இருக்கும். நன்றி. நன்றி தோழரே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டம் சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுமைப்பித்தனின் கோபாலபுரம் என்ற சிறுகதையை முனைவர் வனிதா அவர்கள் நல்லா விளக்கி சொன்னாங்க. அவங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு எழுத்தாளரின் எழுத்து அந்த பெண்ணினுடைய தலையெழுத்தை மாற்றி விடுகிறது. அது கொஞ்சம் இதாகத்தான் இருக்கு. என்ன கிராமத்துல இருந்து எழுதுனா
பெண்ணை அப்படியே குறிப்பிடக்கூடாது. நகரத்துல இருந்து எழுதினாலும் அந்த பெண்ணை அப்படியே குறிப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாம போயிடும். கிராமத்துலலாம் தெரிஞ்சிரும். அதனால அதை எழுத்தாளர்கள் விழிப்புணர்வுடன் எழுத வேண்டும் அப்படிங்கிறத பதிவிடுகிறார். வேற ஒன்றும் இல்லை. பிறகு தெய்வ சிருஷ்டி தான் மனிதன், அதாவது மனிதனை படைத்தவன் கடவுள் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லலாம். ஆனா விஞ்ஞானிகள் அப்படின்னு சேர்த்திருக்காரு. அது விஞ்ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ஐயப்பாடு. வேற என்ன? கடவுளுக்கு உணர்ச்சி ஏதும் இருந்தால் வெட்கப்பட்டு தூக்கு போட்டுக்கிடணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணின் மரணத்தை முன்கூட்டியே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு குறியீடு மாதிரி தான் தெரிகிறது. பிறகு இதுல வந்து அந்த எழுத்தாளர் வந்து சுய விளக்கமாக ஒரு சிலர் சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனிலும் பேய் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த எழுத்தாளரின் மனதிலேயும் பேய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. மனிதனும் குரங்குதான், எதை எடுத்தாலும் பீத்து முகரத்தான் செய்வான், முகரத்தான் தெரியும் அப்படின்னு அவர் சுய விளக்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இங்கதான் காதல் பாவம். இவருடைய காதல் வந்து ஒருதலை காதல். அந்த பாவம் தான் மனிதனை புனிதமாக்குகிறது. அப்படின்னா உடலே உள்ளத்தை புனிதமாக்குகிறதுனா அந்த அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டுதான் இல்ல, அப்ப இவர் வந்து உணர்கிறார், இவருடைய மனம் உணர்கிறது. அப்படிங்கும்போது கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சது மாதிரி அது புனிதமாகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்து இந்த இந்த பெண் இறந்ததை அந்த அரசியல் லேசா சொன்னாங்க. என்ன இவருடைய எழுத்தினால் அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று கருதுகிறேன். அவளுடைய நடத்தையை பற்றி அப்பாவும் கணவனும் சந்தேகப்பட்டுட்டாங்க. அதை நினைச்சுதான் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்றே கருத தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. கதை சொல்லி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா வனிதாம்மா? வனிதாம்மா எதுவும் சொல்றீங்களா பேராசிரியரை? சொல்வதற்கு என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு சிந்தனையை நான் பதிவிடலாம்னு நினைக்கிறேன். காலங்காலமா பெண்கள் அப்படின்னு பாக்குறப்ப பெண்ணை சந்தேகக்கூடிய ஒரு சமூகம். எப்பொழுதுமே பெண் அப்படின்னா சந்தேகத்திற்குரியவளா அவளை பார்க்கக்கூடிய ஒரு ஆணுடைய பார்வை. அதை எதிர்த்து போராடக்கூடியவர்களா இனி வரும் காலங்களில் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பதிவிட விரும்புறேன். எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ந்தாமல் எதற்கு ஏன் என்ற கேள்விகளை கேட்க வேண்டும். எதுவுமே வந்து தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்ல. அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக, வல்லமை பெற்றவர்களாக பெண்கள் மாற வேண்டும். காலங்காலமா இது ஒரு சிற்றூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறதுனால, இதுவே ஒரு கிராமங்கள்ல வேற நகரங்கள்ல சிட்டில எல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு விஷயமா கண்காணிச்சு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு சிற்றூர்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுவும் அவள் மீது எந்த ஒரு குறைபாடும், குற்றமும் இல்ல. கலங்கமற்ற சிரிப்பு அப்படின்றத ஆசிரியர் அந்த இடத்துல பதிவிடும்போது, அவ 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 வந்து துணிந்து பேசியிருக்கலாம். அவளுக்கான ஒரு விஷயத்தை குடுத்திருக்கலாம். அவங்க அந்த கணவராகட்டும், அந்த அப்பாவாகட்டும், அந்த பண்ணையாராகட்டும், தனது மகள் இப்படி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பெண்கள் மீதான அந்த மகள் மீது கூட ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அவள வந்து சந்தேகக்கூடிய பார்வையில அவங்க கூட பிறந்தவர்களும், அப்பாவும் அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல பார்க்கிறது, கணவனும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையானது இருக்கக்கூடாது. அதையும் அவ எதிர்த்து பேசியிருக்கலாம். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். என்னன்ற நடந்த உண்மைகள வந்து என்னன்னு பார்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த. எதுக்கா இருந்தாலும் தன்னை ஒரு ரொம்ப உணர்ச்சி படக்கூடியவர்களா பெண்கள் எப்பொழுதுமே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் இந்த கதையை வந்து ஆசிரியர் அழகா இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அது இல்லாம இப்ப நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த அண்ணா நேரத்துல மழை பெய்யும், இங்க மழை இருக்காது.
இப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் இப்படி ரொம்ப கீழ்த்தரமா சிந்திக்காது. இருக்கக்கூடிய இதுலயே ரொம்ப இழிவான பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பிறப்புனா, மனித பிறப்பு தான். இப்படிப்பட்ட மனித பிறப்பு தான் இந்த மாரியான சிந்தனைகள் எல்லாம் செய்கிறது. இப்படிலாம் யோசிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும் தான் இருக்குது. மத்த உயிரினங்களான 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இப்படிப்பட்ட குரோதமான சிந்தனைகளை எதுவுமே வந்து முன்வைக்கிறது கிடையாது. மனிதன் தான் இப்படி சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறான். இந்த மனிதனை படைத்த கடவுளே இப்படிதான் படைக்கிறாரு. அப்ப கடவுளையே அவரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கதை. காலங்காலமா இப்படிதான் இந்த ஊரானது, இந்த மக்களானவங்க இப்படிலாம் தான் இருப்பாங்க. இதுல எதுவுமே மாற்றம் இல்ல. இது எப்பயுமே திருந்தவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை எதுக்கு கடவுள் படைக்கிறாரு அப்படின்ற கேள்வி ஆசிரியருடைய முற்போக்கு சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவும் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இறந்து படக்கூடிய ஒரு பெண் லக்ஷ்மியினுடைய அவல நிலையானது இந்த கதையில அவரு நினைச்சு இருக்கும்போது, ஒரு படைப்பாளனா தன்னை ஒரு படைப்பு உலகத்துக்கு இனம் காட்டிக் கொள்ள அந்த கோபாலபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து அவருடைய இலக்கியத்தை வளர்ப்பதற்கு ஒரு வெற்றியினுடைய இதுவாக இருந்தாலும், அந்த லக்ஷ்மியினுடைய மரணமானது அவருடைய மனதை ரொம்ப துளைத்து ஒரு பாறாங்கல் மாரி மாற்றக்கூடிய ஒரு மறக்க முடியாத நிகழ்வா பதிவு செய்யும்போது, ஒரு ஒரு படைப்பாளனுடைய வெற்றியானது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அந்த சம்பவம் எப்படி அவருடைய மனசை மாற்றுகிறது. அதுவும் பாவங்கள் வந்து இப்படி மனிதர்கள் செய்துட்டா கழுவப்படுவார்கள் அப்படின்னு பாவம், புண்ணியம் அப்படின்ற விஷயங்களை வந்து கற்பிக்கக்கூடியதே கடவுள் தான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியுது. பாவம், புண்ணியம், பாவம் பண்ணா இப்படி இந்த இந்த சொர்க்கத்துக்கு போவீங்க. இப்படின்ற விஷயங்களை கற்பிக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க? கடவுள் வந்து தன்னை வணங்க சொல்லுது அப்படின்ற நினைக்கக்கூடியது. கடவுளுடைய பெயரால நடக்கக்கூடிய மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், சமூகத்துல நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், எல்லாத்துக்குமே மனிதன் தான் காரணம். இந்த மனிதனை படைக்கக்கூடிய கடவுளை முதலில் நான் கண்டிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆசிரியர் உடைய சிந்தனை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இதுல. நன்றிங்க. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அருமையா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வனிதாமா ரொம்ப அருமையா சொல்லி நிறைய அவங்களுடைய விமர்சனங்களையும் சொன்னாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பாசிட்டிவான விமர்சனமா சொன்னாங்க. நிறைய இன்னைக்கு வந்து வாதங்களை கிளப்பிடுச்சு இந்த கதை வந்து. கோபாலபுரம் ஒரு ஒரு கிராஸ் வியூவா நீங்க பாத்தீங்கன்னா, எழுத்தாளன் என்பவன் ஒரு சிருஷ்டி, கடவுளும் ஒரு சிருஷ்டிக்கவர். எழுத்தாளனும் சிருஷ்டிக்கிறான், கடவுளும் சிருஷ்டிக்கிறார். இவனுடைய படைப்புகள் எல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் கடவுளினுடைய படைப்பு வந்து அந்த லட்சுமியின் தந்தையை போல, லட்சுமியின் கணவரை போல, லட்சுமியின் தம்பியை போல கேவலமான பிறவிகளாக இருக்கிறது. அப்ப நீ ஏன் சாகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்க. கடவுள், நீ இந்த மாதிரி குணங்களை உடைய மனிதர்களை படைத்த கடவுள், நீ ஏன் சாகக்கூடாது? நீ ஏன் தூக்கு போட்டு சாகக்கூடாதுன்னு கேட்கிறார். இந்த இதான் ஒரு தார்மீகமான ஒரு கேள்வியை வைக்கார். அதுல என்னென்ன இந்த இது ஒரு நல்ல சைத்திரிகன்றது ஒரு ஆர்டிஸ்ட். நீங்க வந்து இந்த கதையை அப்படி பாத்தீங்களேன், சாயங்காலத்தில், அதாவது அஸ்தமிக்கும் செங்கோலமான சூரியனின் கிரணங்கள் மொட்டை கோபுரத்தின் மீது மாந்தோப்பின் மீது விழுந்து பளபளக்கும் சமயத்தில் நான் ஏன் சைத்திரியனாக பிறந்தக்கூடாது, நான் ஏன் ஒரு ஆர்டிஸ்டாக பிறந்திருந்தால் இதையெல்லாம் வரைந்திருப்பேனேன்னு ஒரு ரசனைக்காண்டி அதெல்லாம் போட்டு போறார். பிறகு அந்த கவிஞர்களையும் சொல்றாரு. இதுல ஒரு 3 வருது. தனிமை ஒண்ணு வருது, அழகு வருது, காதல் வருது. இதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாமல் பேசும் கவிஞர்களுக்கு அந்த இடத்துல இந்த கதையினுடைய சாராம்சமாக இதெல்லாம் இருக்கு. ஒரு தனிமையில இருக்கிறாரு, காதல் கொள்றாரு. இது வந்து ஒருதலை பட்சமான காதல். எதன் மீது? குற்றமற்ற சிரிப்பை உடைய லட்சுமியின் அழகின் மீது ஒரு காதல் இவருக்கு வருகிறது. அப்படி ஒரு போறப்பதான் இதெல்லாம் சொல்லிட்டு போற மனிதன் வந்து எப்படிப்பட்டவன் சொல்றத இதெல்லாம் சொல்ற. அப்புறம் ஒரு விமர்சனம் வைக்கார். கடவுள் என்னைக்கும் மனுஷன் நீ என்னை வழிபடுக்கன்னு சொன்னதில்லை, மனுஷன் தான் கடவுளை படைத்து வழிபட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் ஒரு விமர்சனத்தை உள்ள வச்சுட்டு போறாரு. இதுக்கப்புறம் லட்சுமியை பத்தி சொல்லிட்டு அவரை பத்தி சொல்றப்பதான் பழகுறதுக்கு ரொம்ப நல்லவர் தான், ஆனால் எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு பேய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த ஒரு கீச்சினா ரத்தம் வர்றது வந்து உடம்புல உள்ள தீமையின் வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக அந்த சிவப்பு நிறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கப்பதான் இவர் வந்து
அந்த ஊருக்கு போறாரு, தனிமையில இருக்காரு. ஆனா இவர் வந்து லட்சுமியை பார்த்து பேசுறதே இல்ல. லட்சுமி தண்ணி எடுக்க போறப்ப வர்றப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவ கல்யாணம் ஆகி அந்த கல்யாணமான அவனுடைய வீட்டுக்காரர் வந்துடுறாரு. அப்போ தான் இத கேக்குறாரு. அஹ் ஒரு உணர்ச்சி வந்து உரிமைக்கே இது பண்ணுமான்னு ஒரு கேள்வி வைக்காரு. நீங்க வந்து உணர்ச்சி இருக்கு, உரிமையைத்தான் கவனிக்கிறதா? அந்த உணர்ச்சி வந்து அந்த உரிமை யாருக்கு? லட்சுமி வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுட்டு விட்டா. அந்த உரிமை வந்து அவனுக்கு தான் இருக்கு, இந்த உலக நீதிப்படி. ஆனா உணர்ச்சி அப்படியெல்லாம் இல்லையே, அது மீறி போதே அப்படின்றாரு. நட்சத்திரம் வேண்டும் குழந்தைக்கு எதை சொல்லி நட்சத்திரம் வேண்டும்னு அழுது ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்க எதை வச்சு ஆறுதல் படுத்துவீங்கன்னு கேக்குறாரு. இந்த இவருக்கு இவருக்கு ஏற்பட்ட காதல் பாவம்ன்றாரு. எனது காதல் பாவம், எனக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் இம்மாதிரியான பாவங்கள் எத்தனை வேண்டுமானாலும் செய்யலாம். எது மாதிரியான பாவங்கள்? உரிமை கிடையாது, ஆனா உணர்ச்சி இருக்கு. அந்த மாதிரி செய்யதான் பாவம் மனிதனது உடலை புனிதமாக்குறது. இது மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல உரிமை இல்லாட்டினாலும் அவன் உணர்வின் அடிப்படையில அதை விரும்பவோ அதை வெறுக்கவோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், இது பாவம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பாவங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை புனிதமாக்குதுன்னு அவருடைய கருத்தை சொல்லிட்டு போறாரு. அப்புறம் புழுன்னு சொல்றதும் இந்த மாதிரியான இதைத்தான். இவர் வந்து மனிதர்கள் வந்து லட்சுமியோட தந்தை, லட்சுமியோட கணவர், அந்த லட்சுமியோட தம்பி, அந்த 3 பேரும் தான் சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து இவருடைய வீட்டுக்கு புகுந்து அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்துட்டான். சரி கடிதம் தானே, அவர் வந்து சொல்றாரே, நான் வந்து ஒரு நாவல் எழுதுறேன், என்னுடைய நாவலில் வரும் கடிதம் அது, லட்சுமிக்கு எழுதின கடிதம் இல்ல, என்னுடைய கதாநாயகி பேர் லட்சுமி அப்படின்னு சொல்றப்ப ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? அதை ஏன் சந்தேகப்பட்டு பார்த்தாங்க லட்சுமிய? அதனாலதானே அவ செத்தா அப்படின்ற மாதிரி அதுல இவருடைய கோபம். அதனால அவங்க எல்லாம் என்ன சொல்றாரு, புழுவானவங்க நீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் இறந்து போயிடா. இது இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன அவளுடைய மனம், எண்ணம் எல்லாம் உடலை போல மறைந்தன. ஆனால் காதல் கொண்ட என் மனம் மட்டும் பேய் போல அலைய வேண்டுமா? இதுதான் விதி, இல்ல தெய்வம், மனிதன் சொன்னீங்கன்னா இதை தள்ளு, வெறும் குப்பை, புழு, கனவுகள்னு முடிச்சிடுறாரு. இது வந்து ஒரு காதல் உணர்வை ஒரு சிருஷ்டிகர்த்தா வந்து கடவுளையும் தன்னை ஒத்த சிருஷ்டிகர்த்தாவாக நினைத்து, நீ என்னுடைய படைப்புகள் நன்றாக இருக்கும்போது உன்னுடைய படைப்புகள் ஏன் இப்படி இருக்கு? இந்த உணர்ச்சிக்கும் உரிமைக்கும் இடையிலான ஒரு விவாதத்தை உண்டு பண்ணி இந்த கதையை அருமையாக கொண்டு போயிருக்காரு. இதுல வந்து நம்ம விஜயா அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் பெண்கள் வந்து ஒரு அவள் குற்றமற்றவள் தான், அவளுக்கு மேல எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அவள் மேல வந்து ஒரு சந்தேக பார்வை வந்த உடனே பெண்கள் வந்து உடனே மரணித்தால் தான் அந்த சந்தேகம் தீரும் என்ற ஒரு எண்ணம் சமூகத்தில் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதான் நம்மளுடைய விவாதமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனா அன்றைய தினம் அந்த மாதிரிதான் இருந்திருக்குன்னு முடிச்சிட்டார். இது ஒரு அருமையான கதை, நல்ல விவாதங்களை ஏற்படுத்தி வருவது. ஒரு காதல் மனநிலையில் ஒரு படைப்பாளி ஒருதலை காதல் மனநிலையில், அது இருபுறம் காதல் அல்ல, அந்த நோக்கில் எழுதப்பட்ட கதை. அனைவருக்கும் நன்றி. நன்றி அவர்களே. தோழர்களே, நாளைய கதை சொல்லி காலை நேரத்தில் புலனத்தில் அறிவிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி தோழர்களே. இன்றைக்கு கதை சொன்ன தோழமைக்கும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த நம்முடைய ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்து, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தோமுசி ரகுநாதன் புதுமைப்பித்த கதைகளோடு இணைந்து இலக்கியத்தால் இணைய வாயிலாக இல்லங்களிலிருந்தே கேட்டு மகிழ்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.